அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதோட குரு பார்வை பெற்றார் அப்படிங்கிறது தான் இந்த காலத்துல நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பாயிண்ட். எப்பவுமே ஒரு மாசம் வருதுன்னா நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருக்காதுங்கிறதோட நம்ம எப்படி இருக்கோம், சுத்தி இருக்க சூழ்நிலைகள் சரியா இருக்கா அப்படின்னு பார்க்கறதோட நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ குரு சனியை பார்க்கறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ். ஆனா அந்த குரு எங்க இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். 2-11க்குரிய குரு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதிரி சூழ்நிலையில சூரியன் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார். இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்த்தா, சகோதர ஒற்றுமையை சீர்தூக்கி கொடுக்கும். எப்படி? ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகும், பணத்தாலேயோ நகையாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகி சகோதர ஒற்றுமையை சீர்தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி தொழில்ல எல்லாரும் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தொழில் நல்லா அபரிவிதமா வளர்ச்சி ஆகும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. சனி உழைப்புக்கு காரகம். 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்துல 3ஆம் இடத்துல இருக்கார். அப்ப தொழில் இந்த காலகட்டத்துல அதி அற்புதமா முன்னேற்றத்தை நோக்கி போகும். தொழில்ல எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். வேலை இல்லாம இருக்கிறவங்க, நான் வேலைக்கு போல, எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரும். குறிப்பா டியூஷன் சென்டர், படிப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் தான். படிப்புக்கு உட்பட்ட, அதாவது புக் ஷாப்ல வேலை கிடைக்கிறது, மார்க்கெட்டிங்ல வேலை கிடைக்கிறது, மளிகை கடையில வேலை கிடைக்கிறது, இல்லாட்டி நீங்களே சொந்தமா புக் ஷாப் வைக்கிறது, புத்தக கடை வைக்கிறது, இல்லாட்டி பேப்பர் போடுறது கூட ஒரு வேலை தான். ஸோ அதுல கூட வருமானம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொல்றேன். ஸோ அந்தந்த வயசுக்கு தகுந்தாப்புல எனக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிக்கணும், எனக்கு வருமானத்தை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட, ஏன்னா 6ஆம் இடத்துல புதனும் வந்துருவார். எப்ப? ஜூன் 22க்கு அப்புறம். அப்ப அந்த காலகட்டத்துல அது நடக்குதுங்கிறனால வாய்ப்பை உருவாக்கி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஜூன் 8க்கு அப்புறம் சுக்கிரன் ராசிக்கு 6ல வரார். இந்த அமைப்பு உங்களை பிரபலமா காமிச்சாலும் ஆடம்பரமான செலவுகளை செய்ய வைக்கும். ஆடம்பரமா செலவு பண்ண வைக்கும். குறிப்பா நகையை விரயம் பண்றது, நகையை வாங்கி கொடுக்கறது, விரயம் பண்றதுன்னா வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது அமைப்பு தான். அதாவது ஒரு பவுன் மோதிரம் வாங்குறோம், ஒரு பவுன் செயின் வாங்குறோம்னா அதை வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு பிளஸ்ஸா இருக்கு. வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம்னா அது நம்மளை விட்டு போகுது மைனஸ். ஸோ இந்த மாதிரி அமைப்பை ஏதாவது ஒண்ணு பண்ணும்.
அதே மாதிரி நண்பர்களோட சேர்ந்து ஆடம்பரமான விடுதிக்கு போய் அவங்களுக்கு செலவு பண்றது, பெண்களுக்காக செலவு பண்றது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 6ல போறார். அப்ப தந்தையால் கடன் வாங்குவது, தந்தையிடம் விரோதம் கொள்வது, தந்தையை விட்டு பிரிந்து செல்வது, ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஏன்னா 6 ராசிக்கு 9ஆம் அதிபதி 6ல போறது தவறு. சோ இந்த அமைப்பு கொஞ்சம் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சூரியன்கிறவரு 9ஆம் அதிபதியோட அஸ்தமனப்படுத்துவார். சுக்கிரனை சூரியன் எப்போ அஸ்தமனப்படுத்துவார். அவர் 4க்கு போறார். 4ல இருந்து 5க்கு போறார். அப்படிங்கும்போது அது அதுக்குரிய வேலைகளை பார்க்கும்ல. சோ அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். தந்தையால் மருத்துவமனைக்கு செல்வது, இல்ல சுக்கிரன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஏதோ ஒரு அமைப்புகளால் மருத்துவமனைக்கு செல்வது, இல்லாட்டி விரயம் செய்வது அப்படிங்கிறது மாற்றமே இல்லை. உங்களுக்கு சுக்கிரன் 4, 9க்குரியவர்களால் தாய் தந்தையரால் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். சுக்கிரன் போதுல பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான அமைப்புகளும், ஆண்களுக்கு சோனித சம்பந்த விந்தணு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். கிட்னி சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதிகமா தண்ணி குடிக்கலாம், கல் உருவாகும், கிட்னில ஸ்டோன் உருவாகும். ஸ்டோன் உருவாகிறதுனால ஹாஸ்பிட்டல் போகுது. அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்ப கவனமா பார்த்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சுக்கிரனால் பாதிப்புன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அனைத்தும் உங்களுக்கு பொருந்தி வந்துடும். செவ்வாய் ஆட்சி பலமா இருக்கும்போது தேகம் ஹீட் ஆயிரும். செவ்வாயோட நட்சத்திரம் தான் உங்க நீங்களே. அதிபதி ஆட்சி பலம். சூரியன் 5க்கு வரும்போது பயங்கர ஹீட் ஆகும். ராகு ராசியில இருக்கிறனால அதுக்கு பலனே இல்லாம போயிடும். உடம்ப குளிர்ச்சி வைக்காது. அந்த மலக்குடல் சம்பந்த மலங்களை வெளியேற்ற முடியாமல் கஷ்டப்படும். அந்த மலக்குடலே மலங்களை வெளியேற்ற முடியாம கஷ்டப்படும். ஏன்னா ராகு நல்ல நிலையில இருந்தால், ராகுக்கு 6ல யார் இருக்கார்? குரு, உச்ச குரு. அப்ப அவர் வேலையை அவர் செய்ய விட மாட்டாருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல நான் என்ன சொன்னேன், ஸ்டோன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு, கிட்னிலேயோ இல்ல வேற எங்கேயாவது கல்லடப்பு மாதிரி ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றேன். ஓப்பனா தான் சொல்றேன். ஸோ இந்த அமைப்பு இருக்கும்போது நீங்க ட்ரிங்க்ஸ் பழக்கம் வச்சிருக்கிறவரா இருந்தா கண்டிப்பா இது கடுமையா பாதிக்கும். ஹாஸ்பிட்டல்ல பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். மற்றபடி வருமானம் எனக்கு எப்படி சார் இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா வருமானம் அதிகப்படியான பணம் கையில சேரும். குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும், கௌரவத்தை ஏற்படுத்தி தரும், புகழை ஏற்படுத்தி தரும், உசந்த வாழ்க்கைம்பாங்கல்ல. அதாவது நீங்க இப்ப குடிசை வீட்டுல இருக்கீங்கன்னா மாடி வீட்டுக்கு போற அமைப்பு வர்றதுக்கு ஏதாவது எதுக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். ஒரு நல்ல அறிமுகம் வேணும், நல்ல நண்பர்கள் வேணும், நல்ல முதலாளி வேணும். அந்த அமைப்பெல்லாம் இந்த நேரத்துல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சரியான ஆட்களோட தொடர்புக்கு வருவீங்க. அவங்களால நீங்க உயர்ந்த இடத்துக்கு உன்னத நிலைமைக்கு போய்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கங்க. என்னது, இந்த உடம்புக்கு குறிப்பா கல் இந்த மாதிரி அமைப்பு, ட்ரிங்க்ஸ் பழக்கம், ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திர அதிபதி ராகு ராசியில, குரு 6ல. இத்தனை நாள் எப்படியெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இத்தனை வருஷம் உங்களுக்கு சாதகமான காலம், அதாவது போன வருஷம் ஃபுல்லாவே சாதகமான காலம். இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான காலமான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். மதிப்புக்கும் மரியாதைக்கும் நம்மளை பார்த்து 4 பேர் கையெடுத்து கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதிகமா செலவு பண்ண போற நட்சத்திரக்காரர்கள் நீங்க. நம்மளை பார்த்து 4 பேர் கும்பிடணும், அதுக்கு என்ன பண்ணணும்? செலவு பண்ணு அப்படின்றீங்க. மதிப்பு மரியாதைங்கிறது அதுவா வரணும். செலவு பண்ணி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கடைசியில நம்ம எந்த லெவல்ல கொண்டு போயிடும் நான் சொல்ல விரும்பல, சனியா கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா எப்படி செலவு பண்ணுங்கிறத பாருங்க. கண்டிப்பான கும்ப மரியாதை உண்டு இந்த வருஷம் உங்களுக்கு. எது கிடைக்குதோ இல்லையோ, கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குரூப்ல நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க. இல்லாட்டி அந்த கும்பத்தை சுமந்து கொண்டு போற அமைப்புல நீங்க வருவீங்க. ஏன்னா குரு உச்சம் ஆயிடுச்சு 6ல. சர்வீஸ் செய்யற இடத்துல, மக்கள் பணி செய்யற இடத்துல, கோயில் கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சர்வீஸ் தான். ஸோ அதுல நீங்க முன்னிலைப்படுத்தப்படுவீங்க. அதனாலே உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தூக்கிட்டு போற அமைப்பையும் கொடுக்கும். ஸோ இது நீங்க எப்படி கொண்டு வர போறீங்கிறத பாத்துக்கோங்க. ஆனா மக்கள் பணியா நீங்க இந்த காலகட்டத்துல செய்யறேன், நம்மள 4 பேர் கையெழுத்து கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி அதிகப்படியா செலவு பண்ணுவீங்க இந்த மாசத்துல அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி மருத்துவத்துறையில இருக்கிறவங்க, குறிப்பா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, குழந்தை நல மருத்துவர்,
கேஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரோ கேர் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புல உள்ளவங்க ரொம்ப கவனமா வேலை பாருங்க. இப்ப வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா உங்க வேலையால ஏற்படக்கூடிய ஒரு சிறிய கவனம் சில இழப்புகளை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு பாதிப்புன்னு சொல்ல, உங்களுக்கு வைத்தியம் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்றேன். ஸோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி குரு 6ல உச்சம், ராசியில ராகு, ராசியாதிபதி குரு பார்வையில் 2ஆம் இடத்தில். வருமானத்தை பொறுத்தவரை ஒரு குறையும் இல்லை. திருமண அமைப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு. 6ல இருந்தாலும் திருமண அமைப்பை பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு கட்டலாம், தொழில் நல்ல தொழில் அமையும், எல்லாமே பிளஸ்ஸா இருக்கும். இந்த மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது. வீடு கட்டலாம், தொழில் சிறந்த தொழில் அமையும், வாகனங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாத்தையும் ஏற்றத்தை அனுகூலத்தையும் தரும். தாயாரோட உடல்நிலை தேறி வரும். தாயை பத்தி நம்ம சிந்தனை பண்ண தேவையில்லை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். எல்லாமே சக்சஸ். ஆனா எங்க பாதிக்கும்? ராசிக்கு 6ல குரு அப்படிங்கும்போது என்ன ஆகும்? உங்களோட உடல்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மனசுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகள். ஏன்னா குருவோட அனைத்து ஆதிக்கமும் செலுத்துற இடம் வயிறு தான். அந்த வயிற்றுலதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மற்ற எங்கேயும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி தலையில, தலை வயிறு மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. லேட் நைட்ல சாப்பிடுற பழக்க வழக்கங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உணவு கட்டுப்பாடு கொண்டு வாங்க. இதைதான் சாப்பிடணும், என்னதான் சாப்பிடணும். வெஜிடேரியனா இருந்தா வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடணும், நான்வெஜ் இருந்தா நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், இந்த டயத்துல சாப்பிடணும், இதுக்கு மேலே சாப்பிட வேண்டாம், லேட் நைட் ஃபுட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஸோ உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா போதுமானது. வேற எதை பத்தியும் நீங்க சிந்தனை பண்ண வேண்டாம். மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? செவ்வாய் ஆட்சியாக இருப்பது சகோதர ஒற்றுமையையும் சகோதரர்கள் ஏதாவது ஆதாயத்தையும் நிச்சயம் உருவாக்கி தரும். ஸோ சகோதரர்களை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.